ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஜி பூமி vlogs. மதுரை வர போக வேண்டிய ஒரு வேலை, காரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்துட்டு விடுறோம். அது என்ன பிளேஸ் நம்ம கரெக்டா? அவனியாபுரம் ரெனால்ட் சர்வீஸ் சென்டர். அவனியாபுரம்ல வந்துட்டு ரெனால்ட் சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். நாங்கள் மார்னிங் 8 o'clock கிளம்ப வேண்டியது. நல்லா தூங்கியாச்சு, லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ நாங்கள் வீட்டில இருந்து கிளம்பவே 9:20 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் போயிட்டு இருக்கோம். 10 o'clock அங்கே வரதா சொல்லியிருந்தோம், பட் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். காய்ஸ், இப்போ வந்துட்டு நாங்கள் எங்கள் ஊரை தாண்டி வந்து போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் எல்லாமே நல்ல க்ரீனரியான ஸ்பேஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் வீடியோவில் காட்டுறேன், பாருங்க. எப்படி நாங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு விரகனூர் ரிங் ரோடுக்கு வந்துட்டோம். மதுரைக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 20 minutesல வந்துட்டு நாங்கள் எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போயிடுவோம். கைஸ், இந்த கடையில் தான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இளநீ குடிக்கிறான். அவன் மட்டும் குடிக்கிறான் என்னை விட்டுட்டு. கைஸ், இப்போ வந்துட்டு இந்த செல்ஃபிஷ் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இளநீ கடையில் நிப்பாட்டி இவன் மட்டும் போய் இளநீ குடிச்சிட்டு வந்தான். என்ன மறந்துட்டான் நிஜமாலுமே. ஆனால் நான் போகும்போது நான் சொல்லிவிட்டேன், எனக்கு வேணாம், அப்போ தான் டீ குடிச்சிட்டு வந்தேன், இளநீ வேணான்னு சொன்னேன். சரி, நான் சொன்னதுனால தான் அவன் வாங்கலை போல அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். இருந்தாலுமே நம்மளை விட்டுட்டு குடிக்கிறானே அப்படின்னு தோணுச்சு. பட் நான் எதுவுமே கேட்டுக்கல. சரி, ஓகேன்ட்டு வந்ததுக்கு அப்புறமா சொல்கிறேன், இன்னொரு இளநீ சேர்த்து குடிச்சிருக்கலாம்ல, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அச்சோ, நான் உனக்கு வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமே தான் ஞாபகம் வருது. பாருங்க, நான் காருக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கேன். நான் தான் போய் கடை இருக்கு பார்த்து குடிச்சிட்டு வான்னு சொல்லி சொல்கிறேன். பட் ஆனால் எனக்கு வாங்கி கொடுக்கல, நான் மட்டும் குடிச்சு மறந்துட்டேன். மறப்ப கொஞ்சம் மதுரை வரைக்கும் தேடிக்கிட்டே வரேன், கடையை காணோம். இளநீ கடை இப்போ இன்னொரு கடை இருந்துச்சு, அது சரியாக கவனிக்காமல் மறுபடியும் நாங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டோம். ஸோ நான் மட்டும் இன்னும் இளநீ குடிக்கல. இளநீ என்ன, அவ கேட்ட இளநீ கடையை வச்சு கொடுத்துருவேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கைஸ், நாங்கள் ஒரு வழியா வந்துட்டு இளநீ கடையை கண்டுபிடிச்சு ஒரு இளநீ வாங்கிட்டோம். ஒரு இளநீ வந்துட்டு செவ்வெளநீ வாங்கினோம். அந்த ஒரு இளநீ பார்த்தீங்கன்னா 80 rupees. 50 rupeesலேருந்து இப்போ வந்துட்டு 30 rupees வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் வந்துட்டு இளநீ குடிக்கிறாங்க. ஸோ நாங்களுமே வீக்லி வந்துட்டு ஒரு 3 or 4 times கிட்ட வந்துட்டு நாங்கள் இளநீ வந்துட்டு குடிச்சிடுறோம். ஸோ இளநீ ரேட்லாம் ரொம்பவே ஹையாக இருக்குது. சரி, மற்ற கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு இது வந்துட்டு ரொம்பவே பெட்ரு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் வாங்கிட்டோம். நாங்கள் வந்துட்டு ரெனால்ட் சர்வீஸ் சென்டருக்கு வந்துவிட்டோம். அவங்க நிறையா வந்துட்டு கார்ஸ் வந்துட்டும் போயிட்டுமா இருந்தது. நிறையா சர்வீஸ் விடுறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க போல். நாங்கள் உள்ளே போயிட்டு ஃபார்மாலிட்டிஸ், அந்த ப்ரூஃப் எல்லாம் காமிச்சிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே சைன் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம். அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களும் வந்துட்டு கார் சர்வீஸ் விடுறதுக்காக வந்தாங்க. அப்படியே பார்த்து பேசிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அது முடிகிறதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ பக்கத்தில் வந்து வெற்றி சினிமாஸ் போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து டிக்கெட் நாங்கள் புக் பண்ணாமல் வந்து நேரில் தான் போய் எடுத்தோம். நேரில் போய் எடுத்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. நாங்கள் இருந்து போகிறதுக்கே 10 minutes வந்துட்டு லேட் ஆகிடுச்சு. படம் உள்ளே போட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் போனோம். அப்படியே செல்ஃபிஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு முடிஞ்சது வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி அப்படியே சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டோம். பக்கத்தில் தான், ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். காரை வந்து வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு லேட்டாக தான் கொடுத்தாங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் காரை வந்துட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். மார்னிங் ஒரு 11 o'clock கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். வாங்குறதுக்கு வந்துட்டு 3:45 மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வந்துட்டு அவ்வளோ நேரம் கேப் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்துட்டு சினிமாவுக்கு போயிருந்தோம். படம் பார்த்திங்கன்னா அரண்மனை 4 போட்டிருந்தாங்க. வெற்றி சினிமாஸ் பக்கத்தில் வந்துட்டு அவனியாபுரம் அந்த சைடில் வந்துட்டு போயிருந்தோம். போயிட்டு வந்துமே ஒரு 2:30 வந்துட்டு மூவி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். 2:30 வந்துட்டு நாங்கள் 1 hour மேலே வெயிட் பண்ணி இப்போ தான் காரை வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, எங்கள் கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ வந்துட்டு இங்கே வந்து ஒரு ரெசார்ட் வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் போகிறோம். அங்கே போயிட்டு ஃபோட்டோ ஷூட் வீடியோஸ் அங்கே நடக்கிற எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணுறோம். நாங்கள் ரெசார்ட்க்கு வந்துட்டோம். இது பேர் வந்துட்டு டைக்கூன் ரெசார்ட். இங்கே தான் வந்துட்டு இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். ஹாய் காய்ஸ், இப்போ வந்துட்டு நாங்கள் உசிலம்பட்டி ரோட்டில் இருக்கிற ரெசார்ட்க்கு வந்திருக்கோம். கப்புள் ஃபோட்டோ ஷூட்காக, ப்ரீ வெட்டிங் ஷூட்காக. இங்கே வந்துட்டு கப்புள் இப்போ தான் வந்திருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துகிட்ருக்கு. அதோட ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஃபோட்டோ ஷூட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொண்ணு மாப்பிள்ளையுமே ட்ரெடிஷ்னல் வியரில் தான் வந்தாங்க. 2 பேரையும் தனித்தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறம் 2 பேரையும் வந்துட்டு ஜோடியாக எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கூட வந்துட்டு ஆகாஷ் அண்ணா வந்துட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் என் ஹஸ்பண்டோட தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஹாய் காய்ஸ்,
ஃபோட்டோ ஷூட் முடிச்சு டயர்டாகிட்டு வந்து தண்ணி அடிச்சிட்ருக்காரு. காலையிலேருந்து சாப்பிடல ஆக்சுவலாக. மீ ஆல்சோ. 2 பேருமே சாப்பிடாம மட்டும் கேமரா தொட்டோன்னு வச்சுங்களேன் நட்டுங்க ஆரம்பிச்சிடும். கைஸ் ஒரு வழியாக வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ ஷூட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு வெஸ்டர்ன் ஃபோட்டோ ஷூட் வந்துட்டு பண்ண போகிறோம். அதுக்காக வந்துட்டு பொண்ணு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பொண்ணு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. இப்போ வந்துட்டு குரூமை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. வந்ததுக்கப்புறமா அப்படியே அவங்க 2 பேரை சேர்த்து கப்பலாக ஃபோட்டோ எடுக்க போகிறோம். சும்மா நின்றுட்டு எடுத்தாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நைட் ஃபோட்டோ ஷூட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு வீடியோஸ் எடுத்திருந்தேன் இதெல்லாம், பட் அது வந்து கிளாரிட்டி இல்லை, வெளிச்சம் இல்லைங்கிறனால. பட் ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் காட்டுறேன். ஆஃப்டர் மேரேஜ் நான் இப்போ தான் என் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு ஒரு ஷூட்டுக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றேன். 1 இயர் ஆக போது. இப்போ வரைக்கும் நாங்கள் ஷூட்டுக்கு வெளியில் வந்தது கிடையாது அவங்க ஹஸ்பண்டோட. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 hours 3 hours கூட என்னால் நிற்க முடியல. பட் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டா அன்றைக்கி ஈவினிங்லேருந்து மறுநாள் ஈவினிங் வரைக்கும் அவங்க நின்று ஒர்க் பண்ணணும். ரொம்பவே கஷ்டம். அதுவும் இந்த கேமரா பேகு இந்த லைட்ஸ்லாம் தூக்கிட்டு அலைகிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலைன்னே சொல்லலாம். வந்துட்டு ஒரு 2-3 days வந்துட்டு ரொம்ப கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை தான் இதுவும். என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கிறமா வந்து தொலை. அப்படியே நானும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ரெசார்ட்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட்டும் முடிஞ்சிச்சு. நாங்கள் அப்படியே ஒரு 7 o'clock மேலே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஹோப் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய். நெக்ஸ்ட் vlog.